கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராஜா நாள்தோறும் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார். இந்நிலையில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோயம்பள்ளி ஊராட்சியில் உள்ள வடக்கு செல்லிப்பாளையம், தெற்கு செல்லிப்பாளையம், ஆதிதிராவிடர் தெரு, மாரியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் ராஜா பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். திமுக வேட்பாளரை பட்டாசு வெடித்தும், ஆரத்தி எடுத்தும், சால்வை அணிவித்தும் அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக வேட்பாளர் ராஜா, கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் 900 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், வேளாண் கல்லூரி, சிப்காட் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலப்பாளையம், கோயம்பள்ளி இடையே மேம்பாலம் கட்டுவது தொடர்பாக அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சிலர் போட்ட வழக்குகள் முடிக்கப்பட்டு தற்போது பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது எனவும், ஆட்சி அமைந்ததும் பாலம் திறக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மக்களின் ஆதரவு இருப்பதால் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலம் பல சாதனைகளை செய்திருக்கிறார். வருகின்ற 2.0 ஆட்சி அமைக்கிற 2026இல் கழகத் தலைவர் இன்னும் எண்ணற்ற திட்டங்களாம் அறிவித்திருக்கிறார். கலைஞருக்கு உரிமைத்தொகை 1000-2,000 வழங்கப்படும் என்கிறார். இல்லத்தரசிகளுக்கு 8,000 கூப்பன் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறார். எண்ணற்ற விவசாயிகளுக்கு 20 லட்சம் மின்மோட்டார் தரன்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இப்போ மனவாசிகள் இந்த தொகுதியை பொறுத்தவரை வேளாண் கல்லூரி போன இதிலேயே தலைவர்களும் நம்ம செந்தில் பாலாஜியும் அறிவிச்சிருக்கிறார்கள். அது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள்லாம் இந்த கிருஷ்ணகிரி தொகுதிக்கு ஒரு 900 கோடி ரூபா மதிப்பில் திட்டங்கள்லாம் செய்திருக்காரு. அதெல்லாம் கேட்டு தான் நாங்கள் வாக்கு சேகரித்திருக்கிறோம். போராட்டமெல்லாம் நல்ல அமோக வரவேற்பாக இருக்கிறோம். இப்போ கிருஷ்ணகிரி தொகுதியில் வேறு என்னென்ன திட்டங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம்? திட்டங்கள் வேளாண் கல்வி, சிப்காட் வந்திருக்கு. அது மாதிரி எண்ணற்ற சின்ன சின்ன ரோடு, ட்ரைனேஜு, அது மாதிரி கடவுளில் தேவாங்க சரணாலயம், இது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் கிருஷ்ணகிரி தொகுதிக்கு வழங்கியிருக்கிறார். இன்னும் மீண்டும் தளபதி அவர்கள் ஆட்சி அமைந்தவுடன் இன்னும் எண்ணற்ற திட்டங்களும் நான் செந்தில் பாலாஜியிடம் சொல்லி கேட்டுப்பெற்று, தலைவரிடம் கேட்டுப்பெற்று கிருஷ்ணகிரி அதிக இதெல்லாம் செய்யலான்ட்டு கண்டிப்பாக இருக்கும். இப்போ மக்கள் உங்கள்கிட்ட என்ன மாதிரியான கோரிக்கை வச்சுருக்காங்க? கோரிக்கை சின்ன அல்லாமே தளபதி அவர்கள் செய்த சாதனைகள்லாம் இருக்குது. சின்ன கோரிக்கை இருக்கும். அது கண்டிப்பாக நாங்கள் 2000 தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிற்பாடு கண்டிப்பாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்துருவோம். அந்த மாயனூர் பூங்கா மேம்படுத்தப்படுமாண்ணா? கண்டிப்பாக அது மேம்படுத்தப்படும். பெண்கள் மத்தியில் உங்களுக்கு எப்படி நான் வரவேற்பு இருக்குது? சிறப்பாக பெண்கள் மத்தியில் சிறப்பாக வரவேற்பார். நானப்பளை கோயம்புத்தூர் கண்டிப்பாக இதில் ஒரு சில கேஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதை நம்ம சட்ட ரீதியாக நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அதை நீக்கியிருக்காப்புல. அதே மாதிரி தளபதி ஆன பிற்பாடு ஒரு 2 மாத காலத்தில் அந்த பாலத்தை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிருக்காங்க. 11 கோடி ரூபா நிதி கூட ஒதுக்கியிருக்காங்க. அது கண்டிப்பாக இந்த ஒரு 2 மாதத்தில் அந்த பாலம் ஓப்பன் ஆகி வெற்றி வீச்சு 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் கிருஷ்ணகிரி தொகுதி என்று